என் பக்தி முழுமை அடைந்தது பிரபு. என் என் நாராயணர் வந்துவிட்டார். என் பிரியமானவரே, நான் தங்கள் ஸ்ரத்தை மற்றும் பக்தியை கண்டு மகிழ்ந்தேன் பத்மாவதி. பிரபு, என்னுடைய பக்தியின் சக்தி இவ்வளவு வலிமையானது என்றால் அப்பொழுது நீங்கள் எனக்கு பிடித்த வரத்தை தருவீர்களா? நிச்சயமாக. பக்தனின் பக்தியை மதிப்பது, அவர்கள் தவத்திற்கு வரமளிப்பது எங்கள் கடமையாகும். இதுவே விதியின் நியதியாகும். கூறுங்கள், தங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? பிரபு, நான் வெங்கடேசரின் அன்பினால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தும் அவர் என் அன்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு பிணைப்பை தர வேண்டும். நான் அந்த பிணைப்பில் அவரை இணைத்து நிரந்தரமாக அவர் என் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிணைப்பானது அது வெங்கடேசரால் மட்டுமல்ல, உலகத்தில் யாராலும் அந்த பிணைப்பை பிரித்துவிடக்கூடாது. ஆனால் தேவி, அன்பின் அர்த்தம் பிணைப்பு அல்ல. அன்பு முக்தியின் மார்க்கமாகும் தேவி. அன்பை கட்டிப்போட முயற்சி செய்யக்கூடாது. அது அன்பிற்கு அவமானமாகும். பிரபு, மானம் அவமானம் சரியோ தவறோ எனக்கு எதுவும் அறியாது. நான் ஒன்று மட்டும்தான் அறிவேன். என்னுடைய அன்பும் உண்மையானது, என் உணர்வுகளும் உண்மையானவை. அதனால் என்னுடைய உண்மையான அன்பிற்காக, என் பவித்திரமான பக்திக்காக, உங்களுக்காக, என்னுடைய நாட்டியத்திற்காக எனக்கு என் மனம் விரும்பிய வரத்தை எனக்கு நீங்கள் அளித்தே ஆக வேண்டும். பிரபு, நீங்கள்தான் கூறினீர்கள், வரம் கொடுப்பது உங்கள் கடமையாகும், அதோடு கர்மாவும் கூட. ஒருவேளை என்னுடைய நாட்டியம் உங்களை மகிழ்விக்கவில்லை என்றால் பிரபு, நான் உங்களை மகிழ வைப்பதற்காக, உங்கள் அன்பை பெறுவதற்காக நான் தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருப்பேன். என் உடலை விட்டு என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை. சரி தேவி, தங்கள் அன்பை கட்டிப்போட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். நான் தங்களுக்கு தாங்கள் விரும்பிய வரத்தையே அளிக்கிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும் பத்மாவதி, யார் அன்பென்னும் பந்தத்தில் ஆட்படுகிறாரோ அவர் வேறு எந்த பந்தத்திற்கும் ஆட்பட மாட்டார். வெங்கடேஷா, நான் உங்கள் அன்பின் பிணையில் பிணைந்துள்ளேன். இப்பொழுது உங்களையும் நான் பிணைக்கப் போகிறேன். உங்களை நான் என்னுடையவராக்கிக் கொள்ளப் போகிறேன். பார்கவி, நான் இயற்கையின் தேவி ஆதிசக்தியாவேன்.
இயற்கையின் தேவி ஆதிசக்திக்கு எனது வணக்கங்கள். பிருகு ரிஷியின் மகளாகத்தான் இருக்கிறேன். நீ இயற்கையை அழைத்தாய், தேவி லக்ஷ்மியை சந்திக்க விரும்புகிறாய். இதோ நான் வந்துவிட்டேன். உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக, தேவி லக்ஷ்மியை சந்திப்பதற்கு. ஆம் தேவி, தேவி லக்ஷ்மியை நான் சந்திக்க விரும்புகிறேன். அவர்களது நாராயணர் சூழ்ச்சிக்காரர் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அவர் மனதில் அன்பே கிடையாது. அவர் ஏமாற்றுக்காரர். கூற வேண்டியதை நீங்களே கூறிவிடுங்கள். தேவி லக்ஷ்மியை சந்திக்க வைப்பதுதான் என்னுடைய செயல். ஆனால் தேவி, இவர்கள் இது என்னுடைய பிரதிபிம்பம் தான். இவர்கள் எப்படி தேவி லக்ஷ்மியாக முடியும்? இவரது தோற்றம் என்னை போல. தோற்றம் மட்டுமல்ல, ஸ்வரூபமும் நீங்கள்தான் தேவி. நினைவு கூர்ந்து பாருங்கள், இவர்கள் உங்களது நிழல் அல்ல. உண்மையை கூறினால் இவர்கள்தான் நீங்கள். நானா? நீங்கள் தேவி லக்ஷ்மியை சந்திக்க விரும்பினீர்கள். நான் சந்திக்க வைத்துவிட்டேன். இத்துடன் என் காரியம் முடிவடைந்தது. இதன் பிறகு உங்கள் வழியை நீங்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது நான் விடை பெறுகிறேன். ஆனால் அன்னையோ தங்கையோ அல்லது மகளோ, அனைவருள்ளும் தேவியின் ஸ்வரூபம் உள்ளது. பிருகு! பிருகு! அதாவது நான் தான் லக்ஷ்மியா? நான் தான் லக்ஷ்மியா? நான் தான் லக்ஷ்மியா? நாராயணர் மன்னிக்கவும் நாராயணரே, உங்கள் லக்ஷ்மியை மன்னித்து விடுங்கள். நான் அன்பை புரிந்து கொண்டேன். இப்போது அதை ஏற்றுக்கொள்கிறாள் உங்கள் பார்கவி. உங்கள் லக்ஷ்மி வருகிறாள். தாங்கள் தங்களை சந்தித்து விட்டீர்கள். இப்போது தங்கள் நாராயணனை சந்திக்க வேண்டிய நேரம் இது. இதுவரையில்
பிரிவு நம்மை விலக்கி வைத்தது. இனி அன்பு நம்மை சேர்த்து வைத்துவிடும்.